உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி என்னன்னா, தனி நீதிபதி எப்படி இந்த வழக்க முன் வந்து விசாரிச்சாரு? அதாவது கரூர் மதுரை கிளை நீதிமன்ற கண்ட்ரோல்ல இருக்கும்போது, சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த வழக்க தானா முன் வந்து விசாரிச்சுச்சு? விசாரிச்சது மட்டும் அல்லாம, சிறப்பு புலனாய்வு குழுவ அனுமதிக்க எப்படி உத்தரவு குடுத்தீங்க? இரவோடு இரவா 42 பேரையும் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு அவசரம் என்ன? அங்கே எத்தனை பெஞ்சு போடப்பட்டிருந்துச்சு? எந்தெந்த மருத்துவர்கள் வந்தாங்க? அப்படின்னு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருந்துச்சு. அப்படின்னு பல கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புச்சு. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. 2வது என்னன்னா, உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. அதாவது சிபிஐ உத்தரவு கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில 2 ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு கீழே இந்த சிபிஐ வேலை செய்யும். இந்த சிபிஐயோடைய விஷயம் என்னன்னா, என்ன நடந்துச்சு, அங்கே என்ன சம்பவங்கள் நடந்துச்சு, யார் மூலமா நடந்துச்சு, இதில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இதோடைய விசாரணையை வந்து இந்த சிபிஐ வந்து இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட சொல்லும். அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி இந்த ரிட்டையரான அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட சொல்லுவாங்க. இந்த வழக்கு அதுவும் மாசம் வந்து நடவடிக்கையில் என்ன ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க. இதில் இப்போ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற புஸ்லியானந்தா இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க அப்படிலாம் இனி ஓடி ஒளிய அவசியம் இல்லை. எல்லாரும்